ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்தது 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மையில் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு, அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நீதிமான், கர்மகாரகன், நியாயவான் சொல்லக்கூடிய சனி ஒவ்வொரு ராசியிலையும் இருந்தால் எந்தெந்த ஸ்தானங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி வந்து மகர ராசி. மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானோட சொந்த ராசி. அவர் அந்த தன்னோட சொந்த வீட்டில் இருந்தாலும் 2ஆம் வீட்டில் இருந்தாலும் ஏனைய மற்ற ராசிகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன் மகர ராசிக்காரர்களுக்கு சனி என்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்ற பார்க்க போகிறோம். அதாவது மகர ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உணர்வுபூர்வமான மனிதர்கள். அவங்க காட்டக்கூடிய அன்புனாலும் சரி, கோவம்னாலும் சரி உச்சத்தில் தான் இருக்கும். ஸோ அதே நேரத்தில் எந்த ஒரு செயல்லையும் ஒரு நேர்மையும் ஒரு நியாயமும் ஒரு நெறிமுறையோடையும் செய்யணும் அப்படின்ற ஒரு கோட்பாடோடு வாழக்கூடியவங்களாக இருந்துட்டுருப்பாங்க. பயணங்கள் வந்து அவங்களுக்கு இயல்பாகவே வாழ்க்கையில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும், ட்ராவல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயணங்களை செய்ய தான் வாழ்க்கை இனிமையாகவும் இருக்குன்றதை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சிவபக்தி, சித்தர் வழிபாடு, இந்த மாதிரியான ஒரு சித்தரியல், மெய்யல் சார்ந்து மிகப்பெரிய ஆர்வமும் பக்தியும் இருந்துகிட்டே இருக்கும். இது ஆரம்பத்திலேருந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு காலப்போக்கில் தான். ஆரம்ப காலகட்டங்களில் பக்தி மேலே பெரிய ஒரு பற்று இல்லாமல் நிலையில் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருந்தாலும் மெல்ல 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 பக்திக்குள்ளே ஒரு தேர்ந்த அளவில் ஒரு நல்ல ஞானத்தோடு பக்தியில் பயணிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து மகர ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே கிடைச்சிடும். இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி இருக்கார் அப்படின்னா வந்து என்ன பலன் செய்வார்னா, கண்டிப்பான முறையில் அது வந்து ஒரு உன்னதமான யோகம் தான். ராசி அதிபதி ராசியிலே இருக்கார் அப்படின்ற வகையிலையும் சரி, சனி வந்து தன்னோட மகர ராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய வீட்டில் இருக்காருன்றதுனாலையும் சரி, உங்களுக்கு என்ன எதுவோ அதை வந்து நிச்சயமாக அடையக்கூடிய ஒரு, நீங்கள் அதுக்கு பெருசாக போராடணுன்றது கூட இல்லை. மகர ராசியில் சனி இருக்கார் அப்படின்னாலே நீங்கள் தைரியமாக நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்குன்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கலாம். ஏன்னா கர்மகாரகனும் அங்கே மனோகாரகன் சந்திரனும் சேர்றதுனால இலக்கை சரியாக அடையக்கூடிய, திட்டமிட்டு அதுக்காக பயணித்து அதில் வரக்கூடிய தடைகளெல்லாம் வந்து தகர்த்து வெற்றி அடையக்கூடிய யோகம் வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி ஆட்சி பலம் பெற பட்சத்தில் கண்டிப்பான முறையில் இருக்கும். தெய்வ பலமும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கிட்டத்தட்ட சனிச்சந்திரன் சேர்க்கை மகர ராசியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஞானியை போல், ஒரு சன்னியாசியை போல் வாழ்க்கையை ஒரு பற்றற்று தெய்வ பற்றோடு வாழக்கூடிய ஒரு இயல்பை கொடுத்துரும். இந்தளவுக்கு வந்து ராசியில் இருக்கக்கூடிய சனி செய்வார். அது மட்டும் இல்லாமல் தீர்க்க ஆயுளையும் கொடுப்பார். நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி இருக்கும் பட்சத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவைக்கான பணத்தை இறைவன் எப்போ வேணாலும் சரியான நேரத்தில் கொடுத்துருவார். ஆனால் அதுக்கு மீறி ஒரு காசு நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க.
ஸோ அப்படின்னும்போது, நீங்க வந்து உங்க தேவைய கடந்து உங்களுக்கான வருமானம் வரணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரியான திட்டமிடல்களோட, அதுக்கேற்ற மாதிரியான எண்ணங்களோட நீங்க இருந்தீங்கன்னா தான், உங்களோட தேவைகள நீங்க சரி பண்ணிட்டு, உங்களுக்குன்னு எதிர்காலத்துக்குன்ற ஒரு சேவிங்ஸையும் நீங்க செய்துக்க முடியும். கண்டிப்பான முறையில மகர ராசிக்காரர்கள் வந்து சிறு சேமிப்பு வந்து ஏதோ ஒரு வகையில பலவிதமான இப்ப சேமிப்பு முறைகள்லாம் இருக்கு. அதாவது அ ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுத்து நீங்க கண்டிப்பான முறையில உங்க எதிர்காலத்துக்காக நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. 2வது வந்து உங்களுடைய தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில சனி பகவான் இருக்காரு. அது உங்க ராசி அதிபதி சனி பகவான். உங்களுடைய இன்னொரு உங்க ராசி அதிபதி சனியோட இன்னொரு வீடான கும்பத்துல இருக்கும்போது என்ன பலன்கள் செய்வார் அப்டின்னா வந்து, நீங்க சொல்ற வாக்கு தெய்வ வாக்கா பலிக்கிற அளவுக்கு உங்க வாக்கு பலிதத்த குடுத்து, உங்களுக்கு வந்து உங்களுடைய செயல்கள்லயும் வெற்றிகள குடுத்துட்டு இருப்பாரு. நீங்க சொன்னா வந்து சரியா இருக்கும் அப்டின்ற நம்பிக்கைய எல்லாத்துக்கும் ஏற்படுத்துவார். ஆ ஒரு நியாயமா பேசுவாரு. நடுநிலையா பேசுவாரு. வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு இல்லாம, தப்பு செஞ்சா யார் செஞ்சாலும் தப்புன்னு உறுதியா சொல்லக்கூடிய தன்மை உடையவர். அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு கும்பராசியில இருக்கக்கூடிய சனி செய்வார். அதே நேரத்தில கும்பராசியில பொதுவா வந்து வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில சனி இருக்கும்போது, குடும்பத்திலருந்து பிரிச்சு நம்மள வேற ஒரு அ அதாவது ஹாஸ்டல்லயோ இல்ல தாத்தா, பாட்டி வீட்லயோ, மாமா வீட்லயோ வளர்ற சூழ்நிலைய குடுக்கும். ஆனா, இங்க மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தா அந்த விஷயங்கள் நடக்காது. குடும்ப பற்றோடவும், தாய் தந்தையோடும் சேர்ந்து மகிழ்ச்சியா வாழக்கூடிய ஒரு யோக அமைப்ப குடுப்பாரு. எதனாலனா, அந்த 2ஆம் இடம் வரக்கூடியது உங்களுடைய ராசிநாதனுடைய அ சொந்த வீடான கும்ப ராசி தான். அங்கேயும் சனி ஆட்சி பலம் பெறக்கூடிய இடம் தான். அதனால வந்து உங்களுக்கு நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பேசுறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்க லைஃப்ல வந்து நீங்க ஹேப்பியா இருப்பீங்கன்றத நம்ம சொல்ல முடியும். இது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சு மேல வெளியில வர்றீங்க அப்படின்னா, விற்பனை திறன், அ பேச்சால சம்பாதிக்கக்கூடிய துறைகள், சேவை துறைகள் இதுலலாம் வந்து நீங்க வந்து நல்லபடியா வெற்றி அடைய முடியுன்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசியில சனி பகவான் அமரும்போது, உங்களுக்கு வந்து நீங்க எடுத்த காரியத்த வெற்றிகரமா செய்து முடிக்கிறதுக்கான உற்ற துணையா சனி இருப்பார். அதுபோக வெளிநாட்டு பயணங்கள கண்டிப்பான முறையில குடுத்துருவாரு. ராசிநாதன் ஆ மகர ராசிக்கு அடிப்படை அதிபதியா வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நீர் ராசியான மீனத்தில இருக்கும் பட்சத்தில, கண்டிப்பான முறையில வெளிநாட்டு யோக பலன்கள் கண்டிப்பான முறையில இருக்கும். ஆ நிச்சயமா அ அந்த பயணங்கள் மூலியமா வெளிநாட்டுக்கு போனதுக்கு பின்னாடி, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு, ஒரு 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 சுமூகமான, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கான சூழ்நிலைய குடுத்துருவாரு. அதுக்கு அடுத்ததா உங்களுடைய சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம். வண்டி வாகன யோகம், தாயார் இதெல்லாம் குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது, அது மேச ராசியா வர்றதுனால, மேச ராசி சனிக்கு பகையா வீடாவும் வர்றதுனால, உங்களோட சிந்தனைகள்ல வந்து எதிர்மறையான எண்ணங்கள் நெறைய இருந்துகிட்டே இருக்கும். அ உடல் சார்ந்த தொந்தரவுகளும், ஒரு 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 சோம்பல், லேசினஸ் இதெல்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நீங்க வந்து கண்டிப்பான முறையில உடற்பயிற்சி, மனோபயிற்சின்னு சொல்லக்கூடிய யோகாசனம் மற்றும் பிராணாயாம பயிற்சிகள தொடர்ந்து செய்து வந்துட்டு இருக்கிறது நல்லது. ஆ சிலருக்கு வந்து தலை சுற்றல், தலைவலி இந்த மாதிரியான தொந்தரவுகள் கூட இருக்கும். அது சின்ன வயசுல தெரியாது. வளர்ந்து ஒரு 30 வயசுக்கு மேல அந்த மாதிரியான சில தொந்தரவுகள்லாம் ஆரம்பிக்கும். கண்டிப்பான முறையில இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதீதமான மன அழுத்தமும், அதீதமான சிந்தனைகளும் தான். ஓவர் திங்கிங்ன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து உங்களோட சிந்தனைகள வந்து நீங்க குறைச்சுக்கிட்டு, சரியான பாதையில மனசையும், உடலையும் வச்சுக்கிறதுக்கு, நீங்க வந்து யோகாசனமும், பிராணாயாமமும் பயிற்சி பண்ணி வர்றது ரொம்ப நல்ல பலன் குடுக்கும். அதுக்கு அடுத்ததா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம். மகர ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமா வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரனுடைய வீடான ரிஷப ராசி. ரிஷப ராசியில சனி இருக்கும் பட்சத்தில, சனி வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே சனி ஒரு கடின உழைப்பாளி. இந்த ரிஷப ராசியுமே வந்து கடின உழைப்புக்கு பெயர் போன ராசி. இப்படி அமையும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பிரதிபலன் பார்க்காம எந்த ஒரு அ ஆதாயமும் எதிர்பார்க்காம, அ ஏதாவது ஒரு பணிய செய்துகிட்டே இருக்கணும். சும்மா இருக்கக்கூடாது. உழைப்பு தான் நமக்கு சோறு போடும் அப்படின்ற ஒரு முழுமையான நம்பிக்கையோட, அ உழைப்ப வந்து தெய்வமா கருதி, அ உழைக்கிறத ஒரு தொண்டு சிவ தொண்டா நினைச்சு, நல்லபடியா செய்து, வாழ்க்கையில ஒரு நல்ல பேர் புகழோட, செல்வாக்கோட, சம்பாத்தியத்தோட, நல்ல ஒரு குலதெய்வ அருளோட, நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு 5ஆம் இடத்து சனி கண்டிப்பான முறையில உதவியா இருக்கும். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஸ்தானம், உங்களுடைய கடன் நிலைகள பத்தி பேசக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல அமரக்கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சார்ந்த தொந்தரவுகள் இதெல்லாம் வந்து தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளையும், அதுக்கான செயல்பாடுகளையும் உங்களுக்கு குடுப்பாங்க. உங்கள எதிர்த்து வரவங்க எவ்வளோ பெரிய ஆட்களா இருந்தாலும் கூட,
அவங்கள வந்து உங்க செயல்களால உங்கள மதிக்கிற அளவுக்கு அவங்கள மாத்தக்கூடிய ஆற்றல் வந்து 6ஆம் இடத்துல சனி இருக்கும் பட்சத்தில கண்டிப்பான முறையில அந்த நிலைகள் கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரத்தில இந்த கடன் விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் ஏற்படாத அளவுக்கு அத வெற்றிகரமா சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியா வந்து அவர் 6ஆம் இடத்துல அமர்றதுனால, நீங்க ஒரு பெரிய நல்ல ஆலோசகரா, அ நல்ல எல்லாருக்கும் வந்து ஒரு நல்லது சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதரா, ஒரு நல்ல ஆலோசனை குடுக்கக்கூடிய ஒரு அட்வைசரா எல்லாம் வர்றதுக்கான ஆசிரியரெல்லாம் வர்றதுக்கான அமைப்புகள்லாம் உண்டு. இவ்வளவு சிறப்புகள வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து மகர ராசிக்காரர்களுக்கு குடுப்பார் அப்படின்றதுல எள்ளளவும் சந்தேகம் இல்ல. மேலும் நம்ம வந்து இந்த காணொளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில இருந்தா என்ன பலன்கள் தருவார்? அதாவது உங்களுடைய ராசி இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிறக்குறீங்க. அந்த நாள்ல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கோ, 12 ராசிகள் எந்த ராசியில இருக்கோ, அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி எங்கெங்க இருக்காரு. ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா, நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான அ யோக, அவயோகங்கள வகுத்து குடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அ இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை, தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும், தீமைகளையும் தரக்கூடியவரா இருக்காரு. தீமை தர்றதுனால அவர கெட்டவரா நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்கள குடுக்க போறாரு. ஸோ அந்த வகையில வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அ நம்மளுடைய ராசி அடிப்படையில சனி எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இத விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமா நீங்க சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகள பத்தி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? விதி, மதி, கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலுமே வந்து இப்ப நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில பார்த்திருக்கோம் காணொளிகள்ல. அ இந்த 3 நிலைகள்லயும் விதி, மதி, கதி 3 நிலைகளின் அடிப்படையிலயும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்றாரு? உங்களோட வாழ்க்கையில அவர் என்ன மாரியான கர்ம வினைகள உங்களுக்கான நற்பலன்கள தரப்போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கான உதவ நான் தயாரா இருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவ ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பா நான் எடுத்து, சிறப்பான முறையில உங்களுக்கான நல்ல பலன, சரியான பலன உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.